கர்த்தர் நம்ம சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். ஆதரவா இருப்பார். ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டார்னா எந்த நிலையில ஆதரவா இருப்பார். ஒரு நாளும் தனித்து விட மாட்டார். ஒரு நாளும் தோற்று போக விட மாட்டார். ஒரு நாள் அவரை நம்பி வந்துட்டியா, ஒரு நாளும் முகம் வெக்கப்பட்டு போகவே போகாது. அவர் மாத்திரம் நமக்கு ஆதரவா இருந்தா போதும். ஆட்கள் இல்ல, தேவனுக்கு மகிமுண்டாடு. ஏன் சொன்னா, ஆதரவாய் இருக்கிறவர் எப்படிப்பட்டவன் சொன்னா, எல்லாவற்றையும் தாண்டி நம்மை பாதுகாப்பார். எந்த சூழலையும் தாண்டி, கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், எவைகளையும். சத்துரு ஒருவேளை பெரிய கூட்டமா வரலாம், சொன்னார், இல்ல மகனே, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். தேவைகள் நெருக்கங்கள் அதிகமா இருக்கலாம், சொல்ல, இல்ல நான் உனக்கு ஆதரவா. அவர் ஆதரவா இருந்தா வனாந்தரத்தை என்ன செய்யலாமா, அப்படியே உருவ கடந்து போ. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்லுகிறான், வனாந்தரத்திலே வழி நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.